ஹலோ வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிராண்ட் நியூ பைத்தான் சீரீஸ். எதுக்கு பைத்தான் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர சீரீஸ் திங்க் ப்ரோக்ராமேட்டிக்லி அந்த சீரீஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு லாங்குவேஜ் அட்லீஸ்ட் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பைத்தான் படிப்போம். அதுக்காக மட்டும் இல்லை, பைத்தான் தான் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்கான லாங்குவேஜ். ஃப்யூச்சரில் வந்து எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி இப்போது வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். இப்போவே ஆல்ரெடி ட்ரெண்டிங்காக தான் இருக்குது, இன்னும் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காகவும் சேர்த்து நம்ம வந்து பைத்தான் படிக்கிறோம். அண்ட் பைத்தான் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, நம்ம வந்து எல்லா ஏரியாவிலுமே ஒர்க் பண்ணலாம். வெப் டெவலப்மெண்ட்லேருந்து ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஐஓடி டெவலப்மெண்ட், இப்படி எல்லாமே பார்க்கலாம். இதோட இப்படின்னா என்னங்கிறது நான் வந்து திங்க் ப்ரோக்ராமேட்டிக் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வந்து போட்டிருப்பேன். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் மேலே கார்டில் தரேன். ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பேக் டு பேக் நமக்கு இன்றைக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பைத்தான் சீரிஸ் முடிஞ்சதுமே நம்ம மறுபடியும் திங்க் ப்ரோக்ராமேட்டிக்லி சீரீஸ்க்குள்ளே போகவும். ஓகே, ஸோ வந்து ஓகே, இப்போ வந்து பைத்தான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது, அதான் வந்து எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் python.org இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து ஷேர்லியில் கொடுக்குறேன், இல்லாட்டினா வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டினா மீடியம் சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாகில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸுங்கிற ஒரு இதுலேயோ இல்லாட்டினா வந்து என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்லேயே நான் வந்து இதுக்கான லிங்க்ஸு, இந்த சீரீஸில் பேசக்கூடிய எல்லா லிங்க்ஸுமே நான் வந்து அங்கே கொடுக்குறேன். ஓகே, இங்கே போய்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இங்கே டவுன்லோடில் வந்து கொடுத்துட்டு உங்களோட ஓஎஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்னடா இங்கே மேக் மாதிரி இருக்குது ஆனால் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து லினக்ஸ் வந்து எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நான் வந்து லினக்ஸுங்கிறதுனால நான் வந்து பைத்தான் வந்து டிஃபால்ட்டாக என்னோடய சிஸ்டமில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ்னால் இங்கே வந்து விண்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை மேக்னா மேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்த உடனே பைத்தான் 3.8.2 தான் வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி .exe ஃபைல்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷன் வெரி சிம்பிள் தான். மற்ற சாஃப்ட்வேர்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். ஏன்னா நான் வந்து விண்டோஸில் வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைத்தான் 3.8 வந்து கீழே வந்து எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா வந்து வெப் பேஸ்ட் இன்ஸ்டாலர், இது ரெண்டுமே வந்து என்னென்னா EXE ஃபைல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். நான் வந்து லினக்ஸுங்கிறதுனால வந்து எனக்கு சேவ் ஃபைல்னு மட்டும் தான் காட்டும், இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு நமக்கு வந்து என்னென்னா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து வேணும். நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து டர்போ C++ இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டர்போ C++ யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டினா வந்து நிறைய எடிட்டர் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஏதாவது பார்த்துருப்பீங்க. நோட்பேட் கூட நமக்கு வந்து ஒரு ஐடி தான். ஆனால் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட சஜஷன் வந்து என்னென்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஆட்டம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து என்னென்னா எல்லா ஓஎஸ்க்குமே இருக்குது, மேக்குக்கும் இருக்குது, லினக்ஸ்க்கும் இருக்குது, விண்டோஸ்க்கும் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து என்னென்னா சப்ளைம் டெக்ஸ்ட், இதுவும் வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ட் பார்த்தாலே தெரியும் இதுவும் வந்து நல்ல ஐடி தான். மூணுமே வந்து என்னோடய சஜஷன்ஸ். நீங்கள் இது மூணில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து இது மூணுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் பைத்தான்லேருந்து டிஃபால்ட் ஐடி இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணுங்கள். என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னோட சஜஷன் வந்து VS Code எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தாலும் அதே தான். இங்கே வந்து நான் லினக்ஸுங்கிறதுனால எனக்கு வந்து .debian இருக்குது. அதர் பிளாட்ஃபார்ம்னு கொடுத்தா இங்கே விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து என்னென்னா மைக்ரோசாஃப்டோட தான். ஸோ வந்து ஃப்ரீ, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, இல்லை எனக்கு வந்து என் லேப்டாப்பில் வந்து ஸ்பேஸ் இல்லை, நான் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா வந்து என்னென்னா REPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து சைன் இன் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு நியூ REPL அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா
இங்கே வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான், சி ப்ளஸ் ப்ளஸ், HTML, ஜாவா, ரூபி, கோ. ஸோ வந்து நீங்கள் பைத்தான் கொடுத்துட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு பேர் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான். நான் வந்து உள்ளே வந்துட்டேன். அண்ட் இங்கே வந்து நான் வந்து அவ்வளோ கோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு தீம் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒயிட் தீம் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஆல் செட். இப்போ நம்ம வந்து என்னென்னா ரெப்பல்லே வந்து ரன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், VS கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதெல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பொறுமையாக உட்காந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா டார்க் தீம், ஒயிட் தீம் வச்சு இப்போதைக்கு நம்ம வந்து மூவ் ஆகும். ஸோ இங்கேயே வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு பைத்தானில் வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, பைத்தான் வந்து என்னென்னா ரொம்பவே இங்கிலீஷ் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு சுமாராக தெரிஞ்சிருந்தால் கூட வந்து பைத்தான் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா ஹலோ வேர்ல்டு. எதுக்காக நம்ம வந்து கொட்டேஷனில் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து என்னென்னா ஹலோ வேர்ல்டு நம்ம வந்து அப்படியே கொடுத்தோம்னா அது வந்து என்னென்னா ஒரு வேரியபிள் ஆகிடும். ஆக்சுவலாக இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ்லாம் வந்து என்னென்னா நம்ம வந்து கூடிய சீக்கிரமே பார்ப்போம் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் வந்து கொட்டேஷனில் கொடுக்குறோம், எதெல்லாம் கொட்டேஷனில் கொடுக்கணும், எதெல்லாம் கொட்டேஷனில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து ஹலோ வேர்ல்டு மட்டும் பிரிண்ட் பண்ணிடும். நீங்கள் நம்மளோட திங்க் ப்ரோக்ராமேட்டிக்கலி சீரிஸ் பார்த்துட்டுனா உங்களுக்கு வந்து ஹலோ வேர்ல்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் சும்மா மறுபடியும் ஒரு ரன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் சீரிஸ். ஓகே, ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் பைத்தான். இதுக்கான ரெக்குவயர்மெண்ட் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து திங்க் ப்ரோக்ராமேட்டிக்கலி சீரிஸ் பார்த்துக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. யார் வேணாலும் லேர்ன் பண்ணலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ஹை பேயிங் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஈஸியாகவும் இருக்கும். நம்ம தமிழ்லேயே சொல்லி தரதுனால இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து என்னென்ன தோணும் அதெல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். இப்போதைக்கு வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம். நான் எதனால் வந்து பைத்தான், VS கோட்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நான் வந்து லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே இந்த மோஸ்ட்லி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து ப்ரீ பில்டாக வந்துடும். அண்ட் அதுவும் இல்லாமல் EXE ஃபைல் வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து நிறையா இது இருக்குது. அண்ட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதான் என்னோடய VS கோட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது தான் வந்து VS கோட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் வந்து டார்க் தீம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் போய் தீம் மாற்றிக்கலாம். அண்ட் தீம் வைக்கணும் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரீ டிஃபால்ட்டாக நிறைய தீம் இருக்கும். நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து இந்த தீம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து மொனாக்கி டிம்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிடறோம். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக போகும். அண்ட் பை, see you. அவ்வளோதான்.